ஏடிஎம்ல பணம் எடுக்கும் போது இதை மட்டும் செஞ்சிடாதீங்க, உங்க பணம் காலி ஆயிரும். படக்காசாமிகள் ரூம் போட்டு யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. புதுசா தினசா ஐடியா கண்டுபிடிச்சு ஏடிஎம்ல இருந்து காசு அடிக்கிறாங்க. இப்போ நான் சொல்ல போற இந்த சம்பவத்தை கேட்டுக்குங்க. அடுத்த தடவை நீங்க ஏடிஎம் போகும்போது ஜாக்கிரதையா இருந்துக்கலாம். சமீபத்துல ஹோசூர்ல ஏடிஎம்ல பணம் எடுக்க போன நிறைய பேருக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவங்க ஏடிஎம் குள்ள போனதும் கார்டை போடுவாங்க, அப்புறம் பின் நம்பர் போட்டு பணம் எவ்வளவு அப்படிங்கறதையும் என்டர் பண்ணுவாங்க. பணம் ப்ராசஸ் ஆகிற சத்தமும் கேட்கும், ஆனா பணம் மட்டும் மிஷின்ல இருந்து வரல. ஆனா பணத்தை எடுத்துட்டதா அவங்களுக்கு மெசேஜ் வந்துருது. குழப்பத்தோடய அவங்க ஏடிஎம்ல இருந்து வெளியில போயிருக்காங்க. அப்புறம் அவங்க வங்கிகள்ல அவங்க கம்ப்ளைண்ட்டும் பண்ணிருக்காங்க. இதை வச்சு ஏடிஎம்கள்ல இருக்கிற சிசிடிவியை ஆய்வு பண்ணும்போது தான் தெரிஞ்சது, அந்த எல்லா ஏடிஎம்கள்லயும் ஒரு 3 பேர் அன்யூஷுவலா வருது. போலீஸ் விசாரணையில அந்த 3 பேரும் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த முகமது சாத், ஹாசிம், தாகீர் அப்படிங்கிற 3 பேரு அப்படிங்கிறது தெரிய வந்தது. இவங்க 3 பேரும் லாரி ஓட்டுறவங்க. வட மாநிலத்தில இருந்து இவங்க லோடு ஏத்திட்டு வருவாங்க. சரக்கு அந்தந்த இடங்கள்ல இறக்குன உடனே அவங்க சும்மா தானே இருப்பாங்க. அந்த நேரத்துல தான் இவங்க பார்ட் டைம் வேலை ஒண்ணு பார்த்திருக்காங்க. அதாவது கடையில போய் ஒரு ஃபெவிக்விக் பசைய வாங்கிட்டு ஏதாவது ஒரு ஏடிஎம் குள்ள நுழைஞ்சிருவாங்க. அங்க மிஷின்ல பணம் வெளியில வரும்ல, அந்த இடத்துல இந்த ஃபெவிக்விக்க போட்டு பணம் வெளியில வர முடியாத அளவுக்கு அடைச்சிருவாங்க. பணம் எடுக்க வரவங்க பின் நம்பரை போட்டுட்டு பணத்தை எடுக்க முயற்சி பண்ணும்போது பசையில ஒட்டி பணம் வெளியில வராது. இதனால அவங்க வெளியில போயிருவாங்க. அந்த டைம்ல இவங்க உள்ள போய் பணத்தை எடுத்துட்டு ஓடிடுவாங்க. இது மட்டும் இல்ல, இதே மாதிரி இன்னும் சில பேர் அலுமினியம் தகட வச்சு அடைக்கிறது, ஏன் ஏடிஎம் மிஷினுக்கே போலி சாவி தயாரிச்சு அதை திறந்து உள்ள டேப்பை போட்டு அடைக்கிறது, இப்படின்னு இதே பாணியில பல வேலைகள் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க ஏடிஎம் குள்ள போய் ஏடிஎம் கார்டு போட்டதுக்கு அப்புறம் பணம் ப்ராசஸ் ஆகிற சவுண்ட் வந்தும் பணம் வெளியில வரல அப்படின்னா உடனே வெளியில வந்துடாம உஷாரா மிஷின்ல பணம் வெளியில வர இடத்தை செக் பண்ணி பாருங்க. சந்தேகப்படும்படியா ஏதாவது இருந்துச்சுன்னா உடனடியா சம்பந்தப்பட்ட பேங்க்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இல்ல அந்த ஏடிஎம்ல ஏதாவது எமர்ஜென்சி நம்பர் போட்டிருந்தா உடனே அதுக்கு கால் பண்ணுங்க. அந்த இடத்தை விட்டு நகராதீங்க. ஒருவேளை உங்களுக்கு அவசர சூழ்நிலை அந்த இடத்துல இருக்க முடியல அப்படின்னா கூட அந்த ஏடிஎம்ல வாட்ச்மேன் இருந்தா அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா ஏடிஎம் பக்கத்துல கடை ஏதாவது இருந்துச்சுன்னா அங்க இருக்கிறவங்க கிட்ட மேட்டரை சொல்லி அலர்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி என்னென்னலாம் புதுசா கண்டுபிடிக்க போறாங்களோ தெரியல. நீங்க இந்த மாதிரி வேற ஏதாவது சம்பவம் பார்த்திருந்தாலும் அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம்.